Hi friends, good evening. Good evening Alma. Hello, hi, good evening. நான் சயின்ஸ் எக்ஸாமுக்கு ப்ரிப்பரேஷன்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்களா? ஓகேவா? எஸ். ஸோ நேற்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 2 மார்க் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க இல்லையா விபாஷ்? உடனே குட் ஈவினிங்மா பார்வதி, அருணா, ஜெகன் பிரியா. ஹாய்மா, ஹாய். எஸ் ராம், ஹாய்ப்பா. குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங் ஆல். எஸ், ஸோ த ப்ரிப்பரேஷன் எல்லாம் ஸ்டார்டடா? ஓகேவா? ஸ்மூத்தாக போயிட்டு இருக்கா? மேக்ஸ் எக்ஸாம் எழுதுன மாதிரி ஈஸியாக எழுதிடலாமா சயின்ஸோ? குட் ஈவினிங் பா, குட் ஈவினிங். பாவனா இல்ல பவன். ஹாய் பவன். குட் ஈவினிங் அருணா, குட் ஈவினிங். எஸ், ஸோ எழுதிடலாம் இல்லையா? ஓகே, ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்மளோட ப்ரிப்பரேஷனும் இருக்கணும். ஸோ எல்லாருமே வந்து டைம் இருக்குது, யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க சரிங்களா? இதுக்கப்புறமும் நம்ம வந்து கேப் விட்டுட்டு இருக்க வேணாம் சரியா? ஹாய் விபாஷ், ஹாய். கூல் ஜி, ஹாய், குட் ஈவினிங். ஓகே சரியாப்பா. ஸோ நமக்கு மெயினாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த நியூமெரிக்கல்ஸ் எல்லாமே கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்குது அப்படிங்கிற. மேக்ஸ் டஃபா? இப்போ மேக்ஸில் வந்து பிள்ளையார் சொல்லி கூட போடலன்னு தான் அர்த்தம். மேக்ஸ் டஃப்னு சொன்னீங்க அப்படின்னா அடி பிச்சு போடுவேன். மேக்ஸ் அவ்வளோ ஈஸியாக கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ கொஞ்சம் நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்க ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. ஸோ இந்த லாஸ்ட் மினிட்ல நீங்கள் நியூமெரிக்கல்ஸ் எல்லாம் போனீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து டிஃபிகல்ட்டாக இருக்கும். நியூ 12th பேட்சா ஸ்டார்ட் பண்ணிடலாம்ப்பா. இது முடிச்சதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஹாய் சஃப்னாஸ், ஹாய், குட் ஈவினிங். ஓகேவா? ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா? எஸ், ஸோ நியூமெரிக்கல் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோமா? 7 மார்க் கொஷின் வேணுமா? பார்த்துடலாம். 7 மார்க் கொஷின்ஸ் வந்துட்டு எய்தர் டுமாரோ ஆர் டே ஆஃப்டர் டுமாரோ. ஓகே, 11th லைவா? எந்த 11th லைவ் கேட்குறீங்கம்மா? ஸோ 11th பயோ ஆர் பிஎம் எது கேட்குறீங்க? அப்படியா குமரன்? சரி, பயோ லைவா? பயோ லைவ் இல்லைப்பா, பயோ லைவ் கிடையாது சரிங்களா? ஸோ 11th வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மேக்ஸிமம் வந்து இப்போ யாருமே வந்து படிக்கிறேன்னு சொல்லவே மாட்றீங்க. அதே மாதிரி வந்துட்டு ஸோ நம்ம லைவ் வச்சாலும் அவ்வளோவா யாரும் வர்றது கிடையாது. கரெக்டா? கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸா? ஃபர்ஸ்ட் ப்ரேயராக வந்து ஃபிசிக்ஸ் ப்ராப்ளம்ஸ் எல்லாம் பார்த்துருங்கப்பா. அண்ட் அது போக நமக்கு கெமிஸ்ட்ரி ப்ராப்ளம்ஸ் பார்த்துடலாம் சரியா? இன்னைக்கு எந்த அளவுக்கு முடியுமோ ஸோ அந்த அளவுக்கு நம்ம வந்துட்டு ஸோ ப்ராப்ளம்ஸ் எல்லாம் கம்ப்ளீட் பண்ணலாம். இஃப் சப்போஸ் ஃபினிஷ் ஆகல அப்படின்னா ஸோ நாளைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம் சரியா? ஓகேவா? அபிநிதி அதுதான் தெரியல சொன்னேன், எப்போன்னு தெரியலன்னு சொன்னேன். சிஏ பேப்பர் சொல்யூஷனா? சந்திரசேகரன் போடலையே. ஓகே, ஸோ குரூப்பில் வாட்ஸ்அப் சேனலில் வேணால் அப்டேட் பண்ணுறேன் சரிங்களா? ஓகேப்பா. ஸோ 10 ஸ்டூடெண்ட்ஸ் லிசன். ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ப்ராப்ளம் சால்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாமா? சென்டம் போடுவாங்களா? கரெக்டாக இருந்தீங்கன்னா சென்டம் போடுவாங்க. நீங்கள் தான் டஃப்னு தானே சொன்னீங்க. அப்புறம் சென்டம் கேட்குறீங்க. ஓகே, 1 செகண்ட்ப்பா. Hi Gopika, hi, good evening. Yes, okay, சரிப்பா. ஸோ ஸ்டார்ட் பண்ணிடலாம் சரிங்களா? ஓகே, எஸ், டன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டாப் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் நியூமெரிக்கல்ஸ்ப்பா. ஸோ ஃபிசிக்ஸில் இருக்கிறது எல்லாத்தையும் சால்வ் பண்ணிடலாம். ஐ திங்க் நீங்கள் எல்லாருமே கரெக்டாக ஆன்சர் பண்ணுவீங்கன்னு நினைக்கிறேன். மேக்ஸுக்கு தான் வந்து கேல்குலேட் பண்ணுறதுக்கு ரொம்ப டிலே பண்ணுறீங்க. பட் சயின்ஸ் வந்து ரொம்ப ஈஸி தான். வித்தின் 3-4 ஸ்டெப்ஸ் கூட கிடையாது, அதுக்குள்ளேயே நீங்கள் ஆன்சர் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். ஸோ ஒழுங்காக எல்லாத்துக்கும் ஆன்சர் சொல்லணும் சரியா? ஓகேவா? 4 மார்க் இதா? கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் ரெண்டுமே தானே படிக்கணும். 4 மார்க் ரெண்டுமே தானே போய் கேட்பாங்க விபாஷ்? எஸ், ஹாய் பிரபு, வைஷ்ணவி, ஹாய்மா, சரண்குமார், ஹாய், சாய்ஹரிணி, குட் ஈவினிங்ப்பா, குட் ஈவினிங்.
மேக்ஸ் ரொம்ப டஃபா? சரி இதே சொல்லிட்டு இருங்க, அடுத்து நம்ம சயின்ஸ் எக்ஸாமுக்கு ஃபோக்கஸ் பண்ணணும். சரிப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் லாஸ் ஆஃப் மோஷன்ல வந்து பார்த்துடலாம். ஸோ கிவன் So all the given problemsல பார்த்துடலாம். சரியா? So the question என்ன சொல்லியிருக்காங்க, two bodies have a mass ratio of 3:4 கொடுத்திருக்காங்க. The force applied on the bigger mass produces an acceleration of 12 meter per second square. இல்லையா? Yes. So what could be the acceleration of the other body if the same force acts on it அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. ஸோ என்ன கொடுத்திருக்காங்க, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இந்த ரெண்டு பாடிஸ்க்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:4 ரேஷியோ அதோட மாஸ் வந்து கொடுத்திருக்காங்க. சரியா? ஸோ இப்போ வந்துட்டு ஸோ த பிக்கர் மாஸ்க்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஸோ இந்த அப்ளை பண்ணும்போது அதோட ஆக்சலரேஷன் ஸோ எவ்வளோ ப்ரொடியூஸ் ஆகுது, ஸோ 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயருக்கு ப்ரொடியூஸ் ஆகுது. சரியா? ஸோ இதே மாதிரி இன்னொரு அந்த ஸ்மாலர் பாடி இருக்கும் இல்லையா, அதுக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஃபோர்ஸ் நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க, அதுலேயும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த ஆக்சலரேஷன் வந்து ப்ரொடியூஸ் ஆகும். சேம் ஃபோர்ஸ் தான் வந்து நீங்கள் ஆக்ட் பண்ணுறீங்க. ஓகேவா? ஸோ பிக்கர் பாடிக்கு ஒரு ஃபோர்ஸும் அண்ட் ஸ்மாலர் பாடிக்கு ஒரு ஃபோர்ஸ் கிடையாது, ரெண்டுக்கும் சேம் ஃபோர்ஸ். ஸோ இதில் ப்ரொடியூஸ் ஆகிற ஆக்சலரேஷன் எவ்வளோ அப்படிங்கிறதா நமக்கு வந்து கேட்டிருக்காங்க. சரியா? எஸ், ஃபார்முலா வெரி டஃபா, பார்த்துக்கலாம். ஓகேவா? எஸ், சயின்ஸ் கொஸ்டின் பேப்பரா? கொஸ்டின் பேப்பர் நான் எடுக்கலையே. ஸோ சால்வ் பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ த டூ பாடிஸ் ஹாவ் சேம் மாஸ் ரேஷியோ இல்லையா? ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா 3:4 கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ அது எல்லாத்தையும் எடுத்துக்கோங்க. ஸோ த மாஸ் ஆஃப் ஸ்மாலர், ஸோ ஸ்மாலர் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா m1 அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரியா? ஸோ விச் இஸ் வந்து 3 kg. ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பிக்கர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா m2ன்னு எடுத்துக்கலாம்ப்பா, விச் இஸ் 4 kg. சரிங்களா? பிக்கர் ஒன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 kg. ஸோ த ஆக்சலரேஷன் டியூ டு ஃபோர்ஸ் அப்ளைடு பை பிக்கர் பாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா விச் இஸ் a2 வந்து நம்ம என்ன எடுத்துக்கலாம், 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா? டன். ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ இது வந்து நம்மளோட கிவன் டேர்ம், கரெக்டுங்களா? இது வந்து நம்மளோட கிவன் டேர்ம். மோட்டிவேஷனா முதல்ல படிக்கலாம், அதுக்கப்புறம் மோட்டிவேட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஸோ த ஆக்சலரேஷன் டியூ டு த சேம் ஃபோர்ஸ் ஆன் தி ஸ்மாலர் பாடி வந்து நீங்க கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ விச் இஸ் a1. ஸோ வி ஹாவ் டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் a1. ஓகேவா? ஸோ ஃபார்முலா ஃபர்ஸ்ட் எழுதிடலாமா? ஸோ ஃபார்முலா என்ன? எஸ், ஸோ இது வந்துட்டு எந்த லா பேஸ் பண்ணி நம்ம எடுப்போம், எந்த லா பேஸ் பண்ணி நம்ம வந்து ஃபார்முலா எடுப்போம், சொல்லுங்க பார்க்கலாம். யாரோ ஒருத்தராவது சொல்லிருங்க, என்ன ஃபார்முலா, எந்த லா? அக்கார்டிங் டு நோ ஒன்னா தெரியலையா? ஸோ இங்கே லைவ்ல இருக்கிறவங்க எல்லாருமே உங்க அட்டெண்டன்ஸை மட்டும் சொல்லிருங்கப்பா, ஜஸ்ட் ஹிட் த லைக் பட்டன். ஓகே, ஸோ அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா, அக்கார்டிங் டு நியூட்டன் செகண்ட் லா ஆஃப் மோஷன், ஸோ வி ஹாவ் F ஈக்குவல் டு m இன்டூ ஏ. சரிங்களா? m இன்டூ ஏ. ஓகேவா? இதுல வந்துட்டு நமக்கு மாஸ் 1, மாஸ் 2, ஆக்சலரேஷன் 1, ஆக்சலரேஷன் 2 அப்படின்னு இருக்கிறனால நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஸோ எல்லாத்துக்குமே வந்து 1 1 1 ஆட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ விச் இஸ் ஃபர்ஸ்ட் ஒன். அதே மாதிரி F2 ஈக்குவல் டு m2 இன்டூ a2, m2 into a2. சரிங்களா? ஓகேவா? ஸோ இதில் நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா F2 வேல்யூ which is F2 எப்படி கண்டுபிடிப்பீங்க, M2 வேல்யூ ஆல்ரெடி நமக்கு தெரியும் இல்லையா, 4 இன்டூ ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த 12 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் இல்லையா? ஓகே, ஸோ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா ஸோ ஆன்சர் என்ன, 4 இன்டூ 12. ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம், மல்டிப்ளை பண்ணி சொல்லுங்க. எஸ், ஸோ அதை மல்டிப்ளை பண்ணி சொல்லுப்பா. அதுக்கப்புறமா அதை அப்ளை பண்ணலாம் உஸ்மான். ஓகேவா? ஏன்னா ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல் தானே, ரெண்டு பேரும் ஈக்குவல் தான். கரெக்டா? அப்போ ரெண்டு பேரும் ஈக்குவல் தான் பண்ண போறோம். சாய்ஹரணி, அஸ்வின், எபி, விபாஷ், வெரி குட் பா, வெரி குட். எவில், குட் ஈவினிங், குட் ஈவினிங். ஓகே, ஸோ த 48 நியூட்டன் வரும். சரிங்களா? 48 நியூட்டன். ஓகே, எஸ். ஸோ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம், ஓ மை காட், 1 செகண்ட். ஓகேப்பா, எஸ். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ரெண்டு ஃபோர்ஸும் ஈக்குவல்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஹாய் சஹானா, குட் ஈவினிங். அப்போ F1 ஈக்குவல் டு F2. ஸோ த ஃபார்முலா வந்து அப்ளை பண்ணலாமா? ஸோ இங்கே வந்துட்டு F1 ஃபார்முலா என்ன, M1 இன்டூ A1 இல்லையா?
ஸோ m2 into a2. ஸோ m1ஓட வேல்யூ என்ன 3 அண்ட் a1 நமக்கு தெரியாதுப்பா, as it is அப்படியே வச்சுக்கோங்க. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வேல்யூ 48ன்னு தெரியும் இல்லையா. இப்போ நம்ம a1 தான் கண்டுபிடிக்கணும். ஸோ 3 நீங்கள் ஆப்போசிட் சைடில் கொண்டு போங்க. ஆமாம் சஹனா, ஆமாம். ஸோ த a1 equal to 48 divided by 3. ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். எஸ், ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. ஓகே ராஜேந்திரன், ஓகே ஓகே குட். ஸோ a1 equal to 15 16 என்ன எபி அட்ஜஸ்ட் நம்பரா? டேவிட், சாய் ஹரிணி, ஓகே சஹனா, ஓகே ஓகே. எஸ் ராஜேந்திரன், உஸ்மான், ஓகேம்மா, ஓகே ஓகே. Yes, so the value 16 இல்லையா? Yes, the value 16. So the finally நீங்க எழுதிருங்க. So the acceleration due to the same force on the smaller body which is equal to 16 meter per second square. Okay, okay be okay, it's okay, no issues. எல்லாம் சாதாரணம் தான், அப்படிதான் ஒரு அட்ஜஸ்ட் நம்பர்லாம் டைப் பண்ணிடுவோம். ஹஜா, குட் ஈவினிங் ஹஜா, குட் ஈவினிங். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் ப்ராப்ளம் பார்க்கலாமா? எஸ், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் ரீகால் மொமெண்டா தான் இருக்கணும். அகெயின் நீங்க போய் வந்து ஜஸ்ட் இதை பார்த்துட்டு தான் போகணும். ப்ராப்ளம் ஃபர்ஸ்ட்ல இருந்தாலும் ஒர்க் அவுட் பண்ணிட்டுலாம் இருக்கக்கூடாது. சரியா? ஸோ அதை ஃபுல்லாக கிளியரா வந்து இங்கே சால்வ் பண்ணிருங்க. ஓகே, எஸ், ஓகேவா? Yes, Bhavani, hello pa, hello. Okay, so the next question, a ball of mass 1 kg moving with the speed of 10 meter per second pa, so rebounds after a perfect elastic collision with the floor. Calculate the change in linear momentum of the ball. அப்படிங்கறது கேட்டிருக்காங்க இல்லையா? எந்த இம்பார்ட்டன்ட் கேக்குறீங்க? எங்கேயோ கேட்ட மாதிரி இருக்கா? எஸ், இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் நம்ம வந்து பார்க்குறோம். சரியா? இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் மட்டும் பார்க்குறோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பால் எடுத்துக்கோங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ வெயிட் வந்துட்டு ஸோ 1 kg இருக்கு. சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த பால் வந்துட்டு ஸோ நீங்கள் பவுன்ஸ் பண்ணுறீங்க. ஓகே, ஸோ த பவுன்ஸ் பண்ணும்போது அது எந்த ஸ்பீடில் பண்ணுறீங்க? ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட்ல நீங்கள் வந்து பண்ணுறீங்க. ஓகேவா? அது ரீபவுண்ட் ஆகி உங்களுக்கு வந்து வருதுப்பா. ஸோ இதோட லீனியர் மொமெண்டம் தான் கேட்குறாங்க. அந்த லீனியர் அதாவது வந்து விச் இஸ் பவுண்ட் ஆகி உங்களுக்கு வரும் இல்லையா? ஸோ அந்த வேல்யூ உங்களுக்கு கேட்குறாங்க. சரியா? எஸ், ஸோ ஒன்ஸ் அகெயின் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க நித்யா. ஓகே, எஸ், ஸோ த ஆஃப்டர் கொலிஷன் அண்ட் பிஃபோர் கொலிஷன் கண்டுபிடிச்சு ரெண்டு பேத்தையும் வந்துட்டு ஸோ சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஈஸியாக கிடச்சிடும். இந்த வேல்யூ வந்து ஈஸியாக கிடச்சிடும். சரியா? ஓகேவா? எஸ், எஸ், கண்டுபிடிச்சிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? ஸோ மாஸ் அதாவது வந்து பாலோட மாஸ் வந்து எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னா விச் இஸ் m equal to 1 kg. சரியா? m equal to 1 kg. இனிஷியல் வெலாசிட்டி, எஸ், இனிஷியல் வெலாசிட்டி நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். எஸ், யூ ஆர் ரைட் சஹானா. எஸ், ஸோ மாஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1 kg அண்ட் இனிஷியல் வெலாசிட்டி அண்ட் வந்து ஃபைனல் வெலாசிட்டி நீங்கள் வந்து எடுத்து எழுதணும். சரியா? இனிஷியல் velocity. So initial velocity என்னப்பா? Initial velocity என்ன? Okay அன்பரசி, how to find the given value? given தான் அவங்களே கொடுத்துருக்காங்கல்லப்பா, அதையும் நீங்க ஃபைண்ட் பண்றீங்க. கொஸ்டின்ல பார்த்து எடுக்கிற கேக்குறீங்களா? எஸ், எஸ் நித்யா. ஓகே, ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு பால் வந்து உங்ககிட்ட இருக்குப்பா. ஸோ அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஒரு சர்டைன் ஸ்பீட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பவுன்ஸ் வந்து நம்ம பண்றோம். சரியா? அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பர்ஃபெக்ட் எலாஸ்டிக் வலியேஷன். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த சேம் ஸ்பீட்லேயே உங்களுக்கு வந்து கரெக்டாக வந்து உங்க கையிலேயே வந்து கிடைச்சிடும். சரிங்களா? இதுல வந்துட்டு நடக்கிற த லீனியர் மொமெண்டம் வந்து கேட்குறாங்க. அந்த போயிட்டு வர்றது இருக்கு இல்லையா? ஸோ அந்த லீனியர் மொமெண்டம் தான் உங்ககிட்ட வந்து கேட்குறாங்க. சரியா? ஓகேவா? எஸ், ஸோ இதில் வந்து இனிஷியல் வெலாசிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10 மீட்டர் பர் செகண்ட். ஓகேவா? அதே மாதிரி ஃபைனல் வெலாசிட்டி, ஸோ இனிஷியல் வெலாசிட்டி வந்து 10 மீட்டர் பர் செகண்ட் சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா? ஃபைனல் வெலாசிட்டி எப்படி எடுப்பீங்க? எஸ், சஹனா அடி பிச்சு போடுவேன். ஓகே, எஸ், மொமெண்டம் ஃபார்முலா அப்ளை பண்ணலாம்ப்பா. ஸோ த ஃபைனல் வெலாசிட்டி எப்படி எடுப்பீங்க? 16 நெகட்டிவ் ஆஃப் இனிஷியல். ஸோ உங்களுக்கு இப்படி கீழே போயிட்டு அப்படி இது ரிவர்ஸ்ல வரும் இல்லையா? ஓகே, ஸோ அது ரிவர்ஸ்ல வரனால நீங்க நெகட்டிவ்ல எடுப்பீங்க. ஓகே, ஸோ -10 மீட்டர் பர் செகண்ட். சரிங்களா? -10 மீட்டர் பர் செகண்ட். ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மொமெண்டம் ஃபார்முலா அப்ளை பண்ணுவீங்க. சரிங்களா? ஓகே, எஸ், ஸோ த சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம், சேஞ்ச் இன் லீனியர் மொமெண்டம் அதான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும்.
change in linear momentum. Okay, so what is the formula pa? என்ன formula? m into u minus v, m into u minus v. so then எடுத்துக்கலாம் mu minus mv அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேவா? so இதுல first வந்து பாத்தீங்க அப்படின்னா so the momentum before collision நீங்க கண்டுபிடிச்சுக்கணும். சரிங்களா? momentum before collision, okay, yes, so which is mu. சரிங்களா? which is mu. ஓகேவா? so இது மல்டிப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். so the 1 into 10 சொல்லி நீங்க எடுப்பீங்களா? yes. ஓகே, ஸோ த 1 அப்படிங்கிறது நம்மளோட மாஸ், வேற எதுவும் கிடையாது, நம்மளோட மாஸ் தான். சரிங்களா? எங்கடா நான் பாட்டுக்கு 1 வந்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு நினைக்காதீங்க. 1 வந்து நம்மளோட மாஸ் வேல்யூ. ஓகே, ஸோ த 1 into 10, ஸோ த 10 kg மீட்டர் பர் செகண்ட். ஓகே, அதே மாதிரி ஸோ த ஆஃப்டர் கொலிஷன் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும். சரிங்களா? ஸோ த மொமெண்டம் அதை தெளிவாக எழுதல பார்த்தீங்களா? பிஃபோர் கொலிஷன் அண்ட் மொமெண்டம் ஆஃப்டர் கொலிஷன். சரியா? okay, that is mv. சரிங்களா? mv நீங்க கண்டுபிடிக்கணும். that is 1 into 10. so இங்க sorry மைனஸ் வரும் இல்லையா? மைனஸ் வரும்பா. so which is minus 10 kg, minus 10 kg meter per second. okay மாமா? yes. சயின்ஸ் 2ல எந்த சாப்டர் இம்பார்ட்டண்டா? சயின்ஸ் 2லயா இருக்கிறதே ஒரு சயின்ஸ் தானே. final minus initial pa. okay, yes, so the final la the initial வந்து minus பண்ணுவீங்க. ஓகேவா? yes. so அடுத்து வந்து பாத்தீங்க அப்படினா so இதுல வந்து நீங்க ஃபார்முலால வந்து அப்ளை பண்ணிருங்க. சரிங்களா? ஃபார்முலால இருந்து அப்ளை பண்ணிருங்க. so mv minus mu இருந்துச்சு இல்லையா? so mv ஓட வேல்யூ என்ன? -10. கரெக்ட்டா? mv ஓட வேல்யூ -10 and இங்க வந்து பாத்தீங்க அப்படினா mu ஓட வேல்யூ -10 பா. so the -20 kg meter per second. ஓகேவா? yes, clear? ஓகேவா? பயோ இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस ஆல்ரெடி போஸ்டட் பா, செக் பண்ணி பாருங்க. ஓகே, இன்னைக்கு ஷார்ட்ஸ்ல வந்து வீடியோ லிங்க் பண்ணி வச்சிருக்கேன், அந்த வீடியோ வந்து செக் பண்ணி பாத்துருங்க. சரிங்களா? ஓகேவா? எஸ், கிளியர்? ஸோ த ஃபார்முலாஸ் மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா ஸோ ஈஸியாக நீங்கள் சால்வ் பண்ணிடலாம். அதே மாதிரி கொடுத்துருக்கிற கொஷினில் கிவன் வந்து கரெக்டாக எடுத்து எழுதிக்கோங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சப்ஸ்டியூட் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் வந்து ஈஸியாக இருக்கும். சரியா? ஓகேவா? ஓகே, கிளியர்? இப்படியெல்லாம் டவுட் கேட்டால் நான் என்ன பண்ணுறது தேவி? ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஹை ப்ரியாரிட்டி கொஷின்ஸ் பா. சரிங்களா? ஸோ த மேக்ஸிமம் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் தான் இங்கே உங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். ஓகேவா? ஸோ த நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாமா? எஸ், எ மெக்கானிக் unscrew a nut by applying a force of 140 N with a spanner of length 40 cm. And what should be the length of spanner if a force of 40 N is applied to unscrew the same nut? Okay. எஸ் பா. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ் சஹனா, ஏன்னா இப்போ நீங்கள்லாம் பெரிய பெரிய கொஷின்ஸ் எல்லாம் பார்க்குறீங்க இல்லையா? லாக்டவுன் போட்டால் வந்து எக்ஸாம்லாம் போஸ்ட்போன் ஆகாது. இன்னும் 2 எக்ஸாம் தானே இருக்கு. 2 எக்ஸாம் முடிச்சதுக்கப்புறம் லாக்டவுன் போட்டால் போதும் நான் ப்ரே பண்ணிக்கிறேன். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மெக்கானிக் வந்துட்டு நட்டை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க. ஸ்க்ரூ பண்ணல, அன்ஸ்க்ரூ பண்ணுறாங்க. அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அதோட ஃபோர்ஸ் வந்து 140 நியூட்டன் வந்து சொல்லியிருக்காங்க. வித் ஸ்பேனர் ஆஃப் லென்த். ஒரு ஸ்பேனர் வேணும்ல அன்ஸ்க்ரூ பண்ணுறதுக்கு. அந்த ஸ்பேனர் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒரு மெக்கானிக் ஷாப் போய் நீங்கள் நின்று வேடிக்கை பார்க்குறதா வந்து ஜஸ்ட் இமேஜின். ஓகே, எஸ். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லென்த் ஆஃப் ஸ்பேனர் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். எப்போ அப்படின்னா அந்த ஃபோர்ஸ் வந்துட்டு 40 நியூட்டன் வச்சு நீங்கள் அந்த ஃபோர்ஸில் வந்துட்டு அன்ஸ்க்ரூ பண்ணுறீங்க இந்த சேம் நட்டு. அதுக்கு வந்துட்டு ஸோ இந்த ஸ்பேனரோட லென்த் வந்து எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத கேட்டிருக்காங்க. எவ்வளோ இருக்கும்னு கேட்டிருக்காங்க. சரியா? இதை தான் வந்து நீங்கள் கண்டுபிடிக்க போறீங்க. ஓகேவா? எஸ். ஸோ ஃபர்ஸ்ட் கிவன் டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க. சரிங்களா? எஸ். ஸோ த டார்க் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னொரு ப்ராப்ளம்ல நம்ம அப்ளை பண்ணலாம் டேவிட். ஓகே, எஸ் எஸ், யூ ஆர் ரைட் சஹானா. ஓகே, எஸ் பா. ஸோ கொடுத்துருக்கிற கிவன் டேர்ம்ல எடுத்து எழுதிக்கிறீங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் விச் இஸ் F1. F1 இந்த இடத்துல என்னது தெரியல சித்ரா, நானே கண்டுபிடிச்சாதான் எனக்கே தெரியும். நான் சால்வ் பண்ணாதானே எனக்கு தெரியும். விபாஷ், சயின்ஸ் வந்து டஃபா? ஈஸி தான்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் ஃபோர்ஸ் என்னது பையங்க?
வாய்ப்பு இருக்கு, மார்க் போக வாய்ப்பு இருக்கு. டயக்ராம்ஸ் எல்லாம் பிராக்டிஸ் பண்ணியே தான் ஆகணும், வேற ஆப்ஷன் கிடையாது. 140n சரிங்களா, 140n. அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா லென்த். ஸோ த ஃபர்ஸ்ட் லென்த் என்னதுப்பா, L1 which is L1. ஃபர்ஸ்ட் லென்த் என்னது நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க? எஸ் ஓகே. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 சென்டிமீட்டர் இல்லையா, 40 சென்டிமீட்டர். ஸோ அடுத்தது செகண்ட் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க 40n இல்லையா. இதுல வந்துட்டு நம்ம L2 வந்து கண்டுபிடிக்கணும். கரெக்டா, L2 வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். L2 வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணணும். இப்போ இந்த சென்டிமீட்டர்ல இருக்கிறத வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ த மீட்டருக்கு நான் சேஞ்ச் பண்ணி எழுதுறேன். ஸோ தட் என்னோட ஃபைனல் ஆன்சர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஈஸியா இருக்கும். சென்டிமீட்டர்ல இருக்கிறத நான் மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். சரிங்களா, மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணி எழுதுறேன். விச் இஸ் 40 into 10 to the power of minus 2 meter, 10 to the power of minus 2 meter னு சொல்லி நான் எடுத்துக்கிறேன். சரிங்களா, ஓகே. ஸோ இப்போ ஃபார்முலாலாம் நம்ம அப்ளை பண்ணலாமா? ஸோ இதோட ஃபார்முலா என்னன்னா F1 into L1 equal to F2 into L2 னு வரும். சரிங்களா, F2 into L2. ஸோ the values எல்லாத்தையும் அப்ளை பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ the 140 வெயிட் நமக்கு வந்து F2 L2 தானே வேணும். ஸோ L2 மட்டும் வச்சுக்கிறேன். F2 நான் ஆப்போசிட் சைடில் கொண்டு வரேன்ப்பா. எஸ், இப்போ அப்ளை பண்ணுங்க. F1 வேல்யூ 140. ஸோ த L1 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த 4 into 10 40 into 10 to the power of minus 2 இல்லையா, which is நமக்கு 0.4னு கிடைக்கும். 0.4 ஓகேவா, இருக்கலாம்ப்பா, பட் இருக்கலாம். ஓகேவா, ஸோ உங்களோட இந்த சொல்யூஷன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த மீட்டரில் வந்து கன்வெர்ட் பண்ணிடுறாங்க. ஸோ த புக்லேயே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கன்வர்ஷன் நடக்குது. ஸோ தட் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கன்வெர்ட் பண்ணிடுறோம். சரியா, ஓகே சஹானா, ஓகே ஓகே. சித்ரா அகைன் ரீகால் பண்ணுங்க. ப்ராப்பர் ரிவிஷன் இல்லை அப்படின்னா எல்லாமே மறந்து போயிடும். சரியா, ஸோ டிவைடட் பை 40 வந்து நான் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுறப்ப சரிங்களா. F2 வந்து 40 தானே. ஸோ இதை டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த 40 நமக்கு டிவைட் ஆயிரும். கரெக்டா, 40 டிவைட் ஆயிரும். ஸோ அதுக்கப்புறமா நீங்க கன்வெர்ட் பண்ணுங்க. 140 into 10 to the power of minus 2 இருக்கு. L2 வேல்யூ என்ன வரும்பா இப்போ? எஸ், L2 வேல்யூ என்ன வரும்? எல்லா சாப்டர் ப்ராப்ளமும் போடுறேன், அதுல இம்பார்ட்டன்ட் क्वेश्चंस எதுவோ அதை நான் போடுறேன். சரியா, வேற சம் வேணுமா? ஆப்ல ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா எல்லா ப்ராப்ளமும் நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்கலாம். சரியா, உஸ்மான் எஸ், விபாஷ் ஓகேமா. ஸோ அடுத்தது என்ன வரும்? லென்த் 2. ஸோ செகண்ட் லென்த் என்ன வரும்பா? என்ன வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். 140 into 10 to the power of minus 2ன்னு சொல்லியிருக்கேன். எஸ், என்ன வேல்யூ வரும் சொல்லுங்க பார்க்கலாம். 1.4 மீட்டர். சரியா, 1.4 மீட்டர். சரிங்களா, ஓகேவா? இஸ் தட் கிளியர்? ஓகே, ஸ்ட்ரிக்டாவா? ஆன்சர் கீழே என்ன இருக்கோ அதுதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஸ்ட்ரிக்ட் லீனியர் அந்த மாதிரிலாம் வந்து சொல்ல முடியாதுப்பா. எல்லாருமே வந்து நார்மலாக எப்படி கரெக்ஷன் பண்ணுவாங்களோ அப்படிதான் கரெக்ஷன் பண்ணுவாங்க. ஓகேவா கனிஷ்கா, அதுதான் சொன்னேன்ப்பா. எல்லா சாப்டர் ப்ராப்ளமும் போடுறேன், இல்லை எது இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸோ அதை மட்டும் நான் சால்வ் பண்றேன்னு. ஓகேவா, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா calculate the velocity of a moving body of mass 5 kg whose linear momentum is 2.5 kg meter per second சொல்லியிருக்காங்க. சரிங்களா, இதுல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த வெலாசிட்டி நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். இங்க வந்துட்டு நமக்கு மாஸ் கொடுத்துட்டாங்க, லீனியர் மொமெண்டம் கொடுத்துட்டாங்க. சரியா, எஸ். ஸோ அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மேலோட்டமாக கரெக்ஷன் பண்ணுறதும் இருக்கு சஹானா. ஓகே, எஸ். ஸோ த வெலாசிட்டி வந்து உங்களுக்கு கண்டுபிடிக்கணும். சரிங்களா, ஸோ த லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா இது ஈஸி தான். ஸோ இங்கே வந்துட்டு எம் வேல்யூ என்ன, தட் இஸ் மாஸ், நமக்கு வந்து 5 kg. கரெக்டா, அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த லீனியர் மொமெண்டம் நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ த லீனியர் மொமெண்டம் வேல்யூ என்னப்பா? 2.5 kg meter per second சொல்லி கொடுத்துருக்காங்க. கரெக்டா, இதுல தான் நீங்க என்ன கண்டுபிடிக்கணும்?
வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ லீனியர் மொமெண்டமோட ஃபார்முலா என்ன? எஸ், லீனியர் மொமெண்டம் ஃபார்முலா என்னப்பா? ஆல் சாப்டரா? ஐ வில் ட்ரை மை பெஸ்ட் விபாஷ். வாட்ஸ்அப்ல நோ, ஜஸ்ட் டேக் அ ஸ்கிரீன்ஷாட். mv equal to p ஆ? எஸ். ஸோ என்ன வரும்? மாஸ் இன்டு வெலாசிட்டியா? கரெக்டா? மாஸ் இன்டு வெலாசிட்டின்னு வரும். கரெக்டா? ஆமா தானே? ஸோ இப்போ நமக்கு என்ன வேணும்? வெலாசிட்டி தான் வேணும். அப்போ மாசத்துக்கு ஆப்போசிட் சைடில் போடுங்க. ஸோ வெலாசிட்டி மட்டும் வச்சுட்டு இங்கே என்ன பண்ணலாம்? ஸோ த லீனியர் மொமெண்ட்டையும் linear momentum divided by so the opposite side multiplicationல இருக்கிறது opposite sideல போச்சு அப்படின்னா உங்களுக்கு divisionல மாறிடும். ஸோ மாஸ்னு சொல்லி வரும். சரியா? ஸோ இப்போ நீங்க velocity வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணுங்க. v equal to ஸோ linear momentum value என்ன? 2.5 ஆ? ஸோ 2.5 which is divided by mass 5. ஓகே, ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ டிவைட் பண்ணி ஆன்சர் சொல்லுங்க. எஸ் அஹனா, ஓகே குட். ஸோ வேற ஜாலியா இருக்கா? பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் பார்த்துட்டு குட்டி குட்டி ப்ராப்ளம்ஸ் பார்க்கறதுக்கு ஜாலியா இருக்கு இல்லையா? எஸ், ஸோ த ஆன்சர் சொல்லுங்கம்மா. எஸ் ரம்யா சொல்லுங்க. ஸோ த மேக்ஸிமம் த கொஸ்டின் நம்பர் வந்து புக்கில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே இருக்குப்பா. முடிஞ்ச அளவுக்கு அதை நீங்கள் கொஞ்சம் செக் பண்ணிக்க பார்த்துக்கோங்க. நான் போகிறதா? நான் போயிட்டு அப்புறம் இங்கே எப்படி ப்ராப்ளம் சால்வ் பண்ணுவீங்க? எஸ் அபிஷேக், டேவிட், ஓகே 0.5 சரியா? ஓகே வித்யா, ஓகே ஓகே, சூப்பர்ப்பா, சூப்பர் சூப்பர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். ஓகே, எஸ் 0.5 சரிங்களா? எஸ் 0.5 மீட்டர் பர் செகண்ட். ஓகே, கைனமெட்டிக்ஸா? அவ்வளோ தூரத்துக்கு நான் இன்னும் வரல சஹனா. மேக்ஸ்லயே இன்னும் நிறைய பெண்டிங் இருக்குல்ல. எஸ், மேக்ஸ் கிளாஸே வர முடியல 11th. ஸோ இதில் நம்ம எங்கே ஃபிசிக்ஸ் வருது சொல்லுங்க பார்க்கலாம். ஓகே, ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? A door is pushed at a point whose distance from the hinges is 90 cm with the force of 40 N கொடுத்துருக்காங்கப்பா. Calculate the moment of the force about the hinges சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மலி டோர் வந்துட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணுவீங்க கரெக்டா? ஸோ இதை ஓப்பன் பண்ணும்போது நம்மளோட ஹேண்டில் இருக்கும்ல. எஸ், ஸோ இந்த டிஸ்டன்ஸ் அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்த ஹேண்டிலுக்கும் அண்ட் வந்து உங்களுக்கும் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கொஸ்டின் வந்து புக்கில் இருக்கிற கொஞ்சம் செக் பண்ணி பார்த்துக்கோங்கப்பா. ஸோ த புக் பேக் கொஸ்டின் நம்பர் சேம் தான் வந்து கொடுத்துருக்கு சரியா? ஸோ த 90 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்கப்பா. நீங்கள் தள்ளுற ஃபோர்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த 40 N சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ அந்த ஹேண்டிலோட மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸை நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ அந்த ஹேண்டிலோட மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஸோ இதில் வந்துட்டு ஸோ ரம்யா, எஸ் நீங்கள் வந்து ஃபுல்லாகவே நான் தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சரியா? ஸோ இது ஃபுல் இங்கிலீஷ் கூட கிடையாது. நீங்கள் புக்கில் மட்டும் கொஞ்சம் கொஷின்ஸ் மட்டும் பார்த்துக்கோங்க. எஸ், ஓகேவா? எஸ், கிளியரா? ஸோ த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸோட ஃபார்முலா என்னப்பா? ஸோ த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு இன்னொன்று சொல்லுவோம். என்னது? ஸோ த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ், what is the formula pa? Yes, yes, torque ன்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டா? எஸ், ஓகே. ஸோ த மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம டார்க்னு சொல்லி சொல்லுவோம் கரெக்டா? எஸ், எஸ் அஹனா, சாரி. தட் அந்த கார்னர்ல இருக்கும் இல்லையா, ஸோ இந்த ஸ்க்ரூ பண்ணி வச்சிருப்போம்ல, தட் கார்னர்ல இருக்கும்ல, ஸோ அதோட மீனிங் ஓகேவா? ஸோ தட் இஸ் டோர் ஓப்பன் பண்ணும்போது ஸோ ஹேண்டில் ஒரு பக்கம் இருக்கும் அண்ட் அந்த எட்ஜஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ பண்ணி தனித்தனியா வச்சிருப்பாங்க இல்லையா? எஸ் எஸ், அதுதான் சொல்றேன். அந்த 3 வந்துட்டு உங்களுக்கு வச்சிருப்பாங்க. ஸோ அதை ஓப்பன் பண்ணும்போது அது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ லைக் இப்படி போயிட்டு இப்படி வரும் கரெக்டா? எஸ், ஸோ அதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹிஞ்சஸ். ஓகே, எஸ், ரைட். ஸோ இதில் வந்து மொமெண்ட் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த டார்க் அப்படின்னு சொல்லுவோம் விச் இஸ் எஃப் இன்டூ டி கரெக்டா? எஸ், ஸோ எஃப் இன்டூ எஸ் ஆஹனா, எஸ் எஸ், லிட்டில் பிட் கன்ஃபியூஷன். ஓகே,
எஸ் எஃப் இன்டூ டிங்கிற வேல்யூ கரெக்டா. ஸோ இதில் எஃபோட வேல்யூ என்னப்பா, தட் இஸ் ஃபோர்ஸ் கரெக்டா. எஃப் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 40 அண்ட் அதோட டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் கரெக்டா. டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 90 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ எவ்ரி டைம் நீங்கள் இந்த நியூட்டன் வேல்யூஸ் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணும்போது சென்டிமீட்டரில் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை மீட்டரில் நீங்கள் கன்வெர்ட் பண்ணி எடுத்து எழுதிக்கோங்க சரிங்களா. எஸ் ஸோ therefore d is equal to 0.9 மீட்டர், d is equal to 0.9 மீட்டர். ஓகே, ஸோ இப்போ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்க. 40 into 0.9 வாட் இஸ் ஆன்சர் பா? எஸ் சொல்லுங்க சஹனா. ஆமாப்பா, எஸ் விபாஷ், ஆல்வேஸ் 40 into 0.9 what is the value pa? 36 ah? Contact this number or WhatsApp to this number pa. Okay, இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. ஓகேவா? ஸோ ஆன்சர் எல்லாத்துக்கும் கிடைச்சதா? எஸ். ஸோ ஆன்சர்ஸ் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரியா. ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ எல்லாத்துக்குமே நான் ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா போதும். தயவு செஞ்சு ஃபார்முலா எல்லாத்தையும் வந்துட்டு படிச்சுக்கோங்க, அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா. ஃபார்முலாஸ் எல்லாமே வந்து பார்த்துக்கோங்க ஓகேவா. எஸ். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாமா? ஸோ அந்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமாப்பா? So second chapter pa. So optics. Okay, so an object is placed at a distance 20 centimeter from a convex lens of focal length 10 centimeter. Find the image distance and the nature of the image வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா so the object distance and வந்து focal length உங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க, which is convex lens மீன் பண்ணி தான் இங்க வந்து கொடுத்துருக்காங்க சரியா. ஒரு ஆப்ஜெக்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா so இந்த convex lensல இருந்து இருக்கிற distance வந்து 20 centimeter பா. and அதே மாதிரி focal length வந்து பாத்தீங்க அப்படின்னா 10 centimeter கொடுத்துருக்காங்க. இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த இமேஜோட டிஸ்டன்ஸும் அந்த இமேஜ் டிஸ்டன்ஸும் நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா நேச்சர் ஆஃப் த இமேஜும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் சரிங்களா. நேச்சர் ஆஃப் த இமேஜும் நீங்க வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்கிற டேர்ம்ஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்க சரியா. ஸோ த ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ், so the object distance u சொல்லி எடுத்துப்போம்ப்பா, which is 20 centimeter. so convex lens க்கு அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடுல இருக்கும். so அதனால நீங்க நெகட்டிவ்ல எடுக்கிறீங்க ஓகேவா, நெகட்டிவ்ல எடுக்கிறீங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா focal length. so focal length of convex lens சரியா. ஓகே, ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஃப்னு எடுத்துக்கலாம். இது வந்து நமக்கு 10 சென்டிமீட்டர் சரியா, 10 சென்டிமீட்டர். ஸோ நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும், இமேஜ் டிஸ்டன்ஸையும் அண்ட் நேச்சர் ஆஃப் த இமேஜும் நீங்கள் வந்து கண்டுபிடிக்கணும் கரெக்டா. ஸோ ஃபார்முலால நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்க ஃபர்ஸ்ட். எஸ். ஸோ வாட் இஸ் அ ஃபார்முலாப்பா? சிஎஸ் பேப்பர் சொல்யூஷனா? ஓகே சரி பார்த்துக்கலாம் சரியா. ஸோ ஃபார்முலா என்ன? ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணும், ஸோ த இமேஜ் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் இல்லையா. வாட் இஸ் அ ஃபார்முலா? எஸ் விவாஷ், யூ ஆர் ரைட். ஸோ 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u ஓகேவா. இதுல யூங்கிறது நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டா. எஃப்ங்கிறது ஃபோக்கல் லென்த் அண்ட் இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வி, இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து வி ஓகேவா. கேட்பாங்க வித்யா, கேட்பாங்க. ஆமா, நீங்க 12th தானே சொன்னீங்க, அதான 10th கேட்டுட்டு இருக்கீங்க. ஓகே, இப்போ நமக்கு வந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் மட்டும் வேணும் இல்லையா. அப்ப என்ன பண்ணலாம், நம்மளோட ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸை ஆப்போசிட் சைட்ல கொண்டு போங்க. அப்போ 1/v ஈக்குவல் டு 1/f பிளஸ் 1/u மாறுமா கரெக்டா. 1/u மாறுமா? எஸ் உதயா, எஸ். ஸோ 1/v ஈக்குவல் டு, ஸோ நமக்கு இருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் இங்கே சப்ஸ்டியூட் பண்ணுங்க சரியா. ஸோ 1/10 தானே. Yes Vibash, okay, good. Okay, so 1/10 plus of 1 divided by u oda value na -20. So -20 நமக்கு இங்க இருக்கு ஓகேவா. So the 1/v equal to 1/10 1 divided by 20. So இப்போ இங்க என்ன பண்ணணும், நம்ம LCM எடுக்கணும் இல்லையா. LCM எடுத்தோம் அப்படின்னா so the denominatorல நமக்கு 20 மாறும் கரெக்டா.
எஸ் எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 20 நமக்கு கிடைக்கும்ப்பா. ஸோ ஃபர்ஸ்ட் வேல்யூ நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுவோம் அண்ட் த செகண்ட் வேல்யூ நம்ம டிஸ்டர்பே பண்ண மாட்டோம் சரியா. ஸோ த 1/v ஈக்குவல் டு 1/20. புரிஞ்சுதா? ஸோ த இமேஜ் டிஸ்டன்ஸ் எவ்வளோ? எஸ் ஈஸியாக தான் இருக்கும். ஃபார்முலா தெரிஞ்சது அப்படின்னா ஈஸி தான், சால்வ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னப்பா? இந்த கொஸ்டின் இந்த சொல்யூஷன்ல இருந்து இமேஜ் டிஸ்டன்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். நோ சஹானா, நாட் விசிபிள். ஒன்று சொல்லட்டான்னு சொன்னீங்க, அதுக்கப்புறம் எதுவுமே வரல. நானுமே ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஓகே டன்னா? எஸ். ஸோ இமேஜ் டிஸ்டன்ஸ் என்ன -20யா? நல்லா யோசிச்சு பார்த்தா சொல்லுங்க. -20யா வருது? -20யா? ஆப்ல இருக்கு, நீங்க செக் பண்ணி பார்க்கலாம் சித்ரா. ஸோ அதனால நீங்க ஆப்பை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. ஸோ அதுல இருந்து நீங்க எடுத்துக்கலாம் சரியா. எஸ் விபாஷ். ஸோ v இஸ் ஈக்குவல் டு, அதாவது இமேஜ் டிஸ்டன்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா 20 சென்டிமீட்டர். ஸோ இதுல இருந்து நீங்க என்ன பண்ணணும்? நேச்சர் ஆஃப் த இமேஜ் நம்ம கண்டுபிடிக்கணும் இல்லையா. எஸ். ஸோ த நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? நோ நோ சஹானா. நேச்சர் ஆஃப் த இமேஜ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? Distance of, no, yes Durai Udaya, good. M equal to u by v or v by u ஆ? ஏன் சஹானா என்ன சொன்னீங்க? m equal to v by u இல்லையா. எஸ் m equal to v by u சரிங்களா. ஸோ இந்த இடத்துல நம்மளோட v வேல்யூ என்னப்பா? m equal to, what is v value here? 20 right. so u value வந்து பாத்தீங்க அப்படின்னா -20. so m equal to -1 கிடைச்சிருக்கு. அப்ப நம்மளோட நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்ன? நீங்க வேணா வாட்ஸ்அப் பண்ணிருங்க சஹானா. ஓகேவா? எஸ் அந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க என்ன விஷயம்னா. ஓகே, m equal to -1. அப்ப நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்ன? நெகட்டிவ்னு வந்துருந்துச்சு அப்படின்னா, ஸோ நெகட்டிவ் வந்தது அப்படின்னா நம்மளோட நேச்சர் ஆஃப் த இமேஜ் என்னப்பா? இன்வெர்டட் இமேஜ் இல்லையா. ஸோ நேச்சர் ஆஃப் த இமேஜ் இஸ் ஈக்குவல் டு இன்வெர்டட் இமேஜ். ஓகேவா? எஸ் இன்வெர்டட். இந்த நம்பரா 900550449. அப்படியா? நேச்சராங்கிறேன், டேரக்டாவே எழுத சொல்லிட்டாங்களா? சரி ஓகே, இருந்தாலும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. கடைசியில வேற ஏதாவது எப்படி சொல்றது, லைக் கிரியேட்டிவா கேட்டாங்கன்னா என்ன பண்றது? ஃபார்முலா தெரியணும்ல. ஸோ அதனால வந்து நீங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஜஸ்ட் இன்வெர்டட் இமேஜ்னு மட்டும் நீங்க எழுதுனீங்கன்னா போதும் சரியா. ஓகேப்பா. So the next question, a beam of light passing through a diverging lens of focal length 0.3 meter appears to be focused at a distance of 0.2 meter behind the lens. Find the position of the object. ஓகேவா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ the line ஒரு லைட்டோட பீம் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஸோ the diverging lens which is வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ the concave lensல வந்து நமக்கு வந்து பாஸ் பண்ணுறாங்க. ஓகேவா? ஸோ அதோட ஃபோக்கல் லென்த் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.3 மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி அதோட ஃபோக்கஸ்டு டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 0.2 மீட்டர் சரிங்களா. ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த லென்ஸ்க்கு பின்னாடி வந்து சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்ஜெக்டோட பொசிஷன் என்ன அப்படிங்கிறது தான் வந்து நம்மள கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க சரியா. ஓகேவா? எஸ் சஹானா அடி பிச்சு போடுவேன். எஸ் ஹிஸ்ட்ரி இம்பார்ட்டன்ட் லைவா? ஹிஸ்ட்ரி லைவ் இருக்காதுப்பா. ஓகேவா? ஸோ கொடுத்துருக்கிற வேல்யூஸ் எல்லாத்தையும் எடுத்து எழுதிக்கோங்கப்பா. ஸோ த ஃபோர்ஸ், எஸ் F equal to, so the value எடுத்து எழுதுங்க. and V equal to, so V equal to that is yes focal length and வந்து பாத்தீங்க அப்படின்னா distance. so distance and focal length வந்து எடுத்து எழுதணும் சரிங்களா. so F and V ஓட வேல்யூ எடுத்து எழுதுங்க. ஓகேவா? so F வேல்யூ என்ன பாருங்க?
எஸ். ஓகே சஹனா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்ஸ் அலாட். ஓகே, f ஈக்குவல் டு -0.3. ஏன் -0.3 எடுக்கிறோம்? ஏன் -0.3 எடுக்கிறோம்? ரேவதி, அது நம்ம நாளைக்கு பார்க்கலாம் சரியா? ஓகேவா? டெஃபினட்டா அட்டென்ட் பண்ணலாம், அதுக்கான கரெக்டா படிக்கணும். ஓகேவா? எஸ். ஓகே, எஸ். எஸ். ஸோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ த ஆப்ஜெக்ட், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே பிஹைண்ட் த லென்ஸ் வந்து சொல்லியிருக்காங்க, விச் இஸ் உங்களுக்கு எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த லெஃப்ட் ஹேண்ட் சைடில் உங்களுக்கு வந்து வர சான்ஸ் இருக்குது. ஓகேவா? ஸோ அப்போ என்ன நீங்கள் எடுப்பீங்க? ஸோ 0.3 மீட்டர்னு எடுப்பீங்க. அண்ட் அதே மாதிரி வந்து வி வந்து பார்த்தீங்க அப்படின்னா தட் இஸ் டிஸ்டன்ஸ் -0.2 மீட்டர். சரிங்களா? -0.2 மீட்டர். சேம் அதே மாதிரி அதே ஃபார்முலாவில் தான் நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க. ஸோ த ஃபார்முலா இஸ் 1/f ஈக்குவல் டு 1/v மைனஸ் 1/u. சரிங்களா? இதே ஃபார்முலா தான். ஸோ இங்கே டைரக்டாக அப்ளை பண்ணிடலாம். ஸோ த வேல்யூஸ் அப்ளை பண்ணுங்க. 1/-0.3 இல்லையா? எஸ், -0.3. ஆர்எல்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுங்க. பொசிஷன் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்களா? ஸோ 1/u நீங்கள் கண்டுபிடிக்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த டேர்ம்ஸ் எல்லாத்தையும் மாற்றி எழுதுங்க. 1/v மைனஸ் 1/f. ஓகே, ஸோ 1/vனா -0.2 மைனஸ் ஆஃப் 1/-0.3. சரிங்களா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 1/u ஈக்குவல் டு 0.2 மைனஸ் இன்டூ மைனஸ் பிளஸ்ஸா 1/0.3. கரெக்டா? எஸ். ஓகேவா? கரெக்டா வந்திருக்கா? ஹிஸ்ட்ரி வீடியோலாம் இல்லைப்பா. எஸ், -0.3 தானே போட்டிருக்கீங்க. ஸோ மைனஸ் இன்டூ மைனஸ் இங்கே ப்ளஸ் ஆயிரும்ல, ஸோ தட் நான் அப்படி போட்டிருக்கேன். ஓகேவா? எஸ். ஓகே, கிளியர். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த பாயிண்ட்ஸ், அதாவது டெசிமல்ல இருக்கு. ஸோ த டெசிமல்ல இருக்கிறத நீங்கள் மாற்றி ஓகே ஜஸ்ட் ரிவைஸ் பண்ணுங்க. ஓகேவா? ஆன்சர் ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டீங்களா? ஜெஹா அண்ட் உதயா. ஓகேப்பா. ஸோ இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ டெசிமல்ல இருக்கிறத நீங்கள் மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னாலே ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ பிஹைண்ட் த லென்ஸ், அதாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ உங்களுக்கு வந்து மிரருக்கு பின்னாடி வந்து உங்களுக்கு இந்த ஆப்ஜெக்ட் வந்து இருக்குன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா? ஸோ தட் நம்ம வந்து நெகட்டிவ்ல எடுத்திருக்கோம். சரியா விபாஷ்? ஓகேவா? எஸ். ஸோ 1/-0.2 + 1/0.3 பா. இது வந்து நீங்கள் டெசிமல்ல இருந்து மாற்றி எழுதணும். ஸோ மாற்றி எழுதிட்டீங்க அப்படின்னா ஸோ எப்படி மாற்றி எழுதுவீங்க? எப்படி சேஞ்ச் பண்ணி எழுதுவீங்கப்பா? ஜெஹாரா. ஓகே விபாஷ். ஓகே ஓகே. u ஈக்குவல் டு 0.6. எஸ். ஸோ இந்த வேல்யூவை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா ஸோ -10/6 கிடைக்கும்ப்பா. ஸோ இதுல இருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் யூவோட வேல்யூ எடுக்கலாம். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 1/uன்னு சொல்லி இருக்கு இல்லையா? எஸ். ஸோ மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை நீங்கள் 10 வந்து பண்ணுவீங்க. மல்டிப்ளை அண்ட் டிவைடட் பை 10. கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணலாம்ப்பா, அதுவுமே உங்களுக்கு டெசிமல்ல தானே வரும். ஸோ அதுவுமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா டெசிமல்ல வந்துடும். ஸோ இதே வந்து நீங்கள் 10ஆல் பண்ணீங்க அப்படின்னா ஸோ 10/2 வருமா? ஸோ மைனஸில் வரும். அண்ட் அதே மாதிரி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ 10/3 வந்து உங்களுக்கு வரும். சரியா? ஸோ இதுக்கப்புறம் நீங்கள் எல்சிஎம் எடுத்து ஸோ கேன்சலேஷன் பண்ணீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரி, இந்த வேல்யூவை எல்சிஎம் எடுத்து நீங்கள் கேன்சலேஷன் பண்ணலாம். ஓகேவா? எஸ், கிளியர். ஓகே. ஸோ இப்போ வந்து இதில் வந்து இங்கே u எடுக்கணும். ஸோ 1/u ஈக்குவல் டு தான் -10/6 கிடச்சிருக்கு. சரியா? இதே மாதிரி நீங்கள் u எடுக்கணும் அப்படின்னா அதோட ரெசிப்ரோக்கல். ஸோ ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்க அப்படின்னா -6/10 கிடைக்குமா? இதிலிருந்து நீங்கள் u எடுத்தீங்க அப்படின்னா 0.6 மீட்டர். சாரி, -0.6 மீட்டர். ஸோ உங்களுக்கு பாக்ஸ் டேர்ம்ஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்கப்பா பயாலஜியில், அது எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா அதுலேருந்து இன்டீரியர் வந்து கேட்பாங்க. சரியா?
ஓகே அருணா, ஓகே ஓகே, -0.6 சரிங்களா? ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாமா? Okay, so the next question, a person with myopia can see objects placed at a distance of 4 meter கொடுத்திருக்காங்கப்பா, and if he wants to see objects at a distance of 20 meter, what should be the focal length and power of the concave lens he must wear னு சொல்லி கொடுத்திருக்காங்க. so myopia என்ன? myopia என்னப்பா? உங்களுக்கு யூனிட்ஸ் மீட்டர்ல தான்ப்பா கொடுத்துருக்காங்க, அப்புறம் எப்படி சென்டிமீட்டர் வரும்? மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. ஏய் கன்ஃபியூஸ் பண்ணாதீங்கப்பா. எஸ் மீட்டர்ல தானே கொடுத்துருக்காங்க. அப்படியா சஹானா? அப்படிலாம் கிடையாது, அது எல்லாத்துக்கும் ஒரு மைண்ட் செட்டு கரெக்டா? ஸோ லைக் எப்படின்னா, டீச்சர் ஸ்கோல் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த சப்ஜெக்டை பார்க்கறக்கே பிடிக்காது. எனக்குலாம் அப்படிதான், நானும் அப்படிதான் சரியா? ஸோ அந்த மைண்ட் செட்டை கொஞ்சம் நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம், பிகாஸ் நம்ம ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா? எஸ் ஓகே, எஸ்மா. ஸோ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? எ பர்சன் வித் மயோஃபியா. ஆமாம், மயோஃபியானா என்னன்னு கேட்டேன்ல, ஷார்ட் சைட்னஸா? எஸ், ஸோ த நியர் ஆப்ஜெக்ட் எல்லாமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்களால வந்து கிளியராக பார்க்க முடியும், அண்ட் டிஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் வந்து அவங்களால வந்து கிளியராக வந்து பார்க்க முடியாது கரெக்டாக? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அவங்க ஒரு பொருளை வந்து பார்க்குறாங்க எந்த டிஸ்டன்ஸில் அப்படின்னா ஸோ 4 மீட்டரில் இருக்கிற டிஸ்டன்ஸில் இருக்க பொருளை வந்து பார்க்குறாங்க. இஃப் யூ வாண்ட்ஸ் டு சி த ஆப்ஜெக்ட்ஸ் அஸ் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 20 மீட்டர், இப்போ 4 மீட்டரில் இருக்கிறத நான் பார்த்துட்டு இருக்கேன். ஸோ இதே வந்து 20 மீட்டருக்கு அப்புறம் இருக்கிற ஒரு பொருளை அவங்க வந்து பார்க்கணும். அப்படி பார்க்கணும் அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த் அண்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா so the power of concave lens வந்துட்டு அவங்க என்ன வியர் பண்ணியிருக்கணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஒரு கண்ணாடி நீங்க வாங்கணும் அப்படின்னா அதோட ஃபோக்கல் லென்த்தும் அண்ட் வந்து அதோட பவரும் நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா? எஸ் ஓகே சகன், ஓகே ஓகே, இல்லை கரெக்டாக தான். அப்படியா இன்பப்பிரியன்? ஓகே ஓகே தனுஜா சொல்லுங்க. எஸ், ஸோ அப்போ வந்து அதுக்கான கண்ணாடி வந்து அவங்க போட்டிருக்கணும். நிறைய பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஸ்பெக்ஸ் வந்து போட்டிருக்காங்க, ஆனால் அதோட ஸ்பெசிஃபிகேஷன் நமக்கு என்னென்னே தெரியாது கரெக்டாக? ஸோ அதே வேர் பண்ணியிருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இப்போ வந்துட்டு அவங்க வேர் பண்ணக்கூடிய மிரரில் வந்துட்டு ஸோ அதோட ஃபோக்கல் லென்த்தும் அண்ட் வந்துட்டு அந்த கான்கேவ் லென்ஸோட பவரும் என்ன அப்படிங்கிறத நமக்கு கேட்டிருக்காங்க சரியாப்பா? ஸோ சப்ஸ்டியூஷன் பண்ணிடலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிவன் எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது ஃபர்ஸ்ட் இருக்கிற டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு சொல்லி எடுத்துக்கோங்க. தட் இஸ் 4 மீட்டர். கொஞ்சம் தள்ளி போகுது இல்லையா? எஸ், ஸோ அந்த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா y equal to 20 மீட்டர். சஹானா எஸ் ஐ நோ. ஓகே எஸ் ஐ நோப்பா. ஓகே டேவிட், சென்டம் கண்டிப்பாக எடுக்கலாம், ப்ராப்ளம் இல்லை. தமிழ் மீடியம் ஸோ த கொஷின்ஸ் எல்லாமே தமிழில் தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம்ப்பா, முடிஞ்ச அளவுக்கு ஸோ த கொஷின்ஸ் வந்து புக்கில் பார்த்துக்கோங்க சரியா? ஓகே, ஸோ இப்போ வந்து ஃபோக்கல் லென்த் ஆஃப் தி கரெக்ஷன் லென்ஸ் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா வாட் இஸ் அ ஃபார்முலா? ஃபார்முலா என்னப்பா? தட் இஸ் எஃப் ஈக்குவல் டு ஃபோக்கல் லென்த் நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஈக்குவல் டு எஸ் உதயா, எஸ் ரேவதி, ஓகே ஜெசிகா, முடிஞ்ச அளவுக்கு என்ஜாய் பண்ணீங்களா ஸ்கூல் லைஃபை? லாஸ்ட் டே இல்லையா டுடே? எஸ், ஸோ த எஃப் ஈக்குவல் டு xy டிவைட் பை x பிளஸ் y இல்லையா? கரெக்டா? x பிளஸ் y x மைனஸ் y செக் பண்ணுங்க பார்க்கலாம். மைனஸ் y மைனஸ் y பா, x minus y சரிங்களா? f equal to xy divided by x minus y ஓகேவா? ஸோ இப்போ இந்த வேல்யூஸ் எல்லாத்தையும் சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். f equal to x ஓட வேல்யூ என்ன 4 and y ஓட வேல்யூ 20 இல்லையா? ஸோ 4 minus 20, so we have 80 divided by minus 16 இல்லையா? ஓகே, ஸோ ரெண்டையும் டிவைட் பண்ணி சொல்லுங்க பார்க்கலாம். ஸோ இதில் மேலே மல்டிப்ளை பண்ணாமல் நீங்கள் டிவைட் பண்ணிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாக வந்து கால்குலேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். 4 into 20 divided by minus 16 இல்லையா? 1 times 4 times பண்ணிடலாம். ஸோ அதுக்கப்புறம் டிவைட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக வரும். எஸ், ஸோ 40 into 20 which is divided by minus 16. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4 1 times 16 வந்து
4 டைம்ஸ் பண்ணலாம். அண்ட் 4 வந்து 1 டைம்ஸ், 20 வந்து 5 டைம்ஸ் இல்லையா? ஸோ இங்கே ஒரு மைனஸ் இருக்கு, மறந்துடாதீங்க. -5 -5 மீட்டரா? ஜெசிகா, ஓகே ஓகே, மிஸ் யூ டூ. ஓகே டேவிட், ஓகே ஓகே, டன். ஸோ எதுக்கு இவ்வளோ டைம் காப்பி பேஸ்ட் பண்ணிட்டு இருக்கீங்க? எஸ், -5 மீட்டர் சரியா? -5 மீட்டர் ஃபோக்கல் லென்த் வந்து பாத்தீங்க அப்படின்னா -5 மீட்டர் சரியா? அதே மாதிரி நீங்க என்ன பண்ணணும், பவர் வந்து கண்டுபிடிக்கணும் இல்லையா? ஸோ த பவர் எப்படி கண்டுபிடிப்பீங்கப்பா? எஸ், ஸோ த பவர் வேல்யூ எப்படி கண்டுபிடிப்பீங்க? 1/f இல்லையா? பவர் வேல்யூ வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/f ன்னு சொல்லி கண்டுபிடிப்பீங்க கரெக்டா? ஸோ -1/5. ஸோ இதை வந்து பாத்தீங்க அப்படின்னா நீங்க டிவைட் பண்ணணும் கரெக்டா? ஸோ டிவைட் பண்ணீங்க அப்படின்னா -0.2d. எஸ், -0.2d. ஓகே ஜெசிகா, ஓகே ஓகே ஓகே. விபாஷ், உங்களுக்கு வந்து பிடிக்காதுன்னு சொல்றீங்களா? லெசன் 2 நியூமெரிக்கல்ஸ் இப்பதானே பார்த்தோம் இல்லையா? சஹனா எது சொல்றீங்க? டைம் ஆச்சு, 7:40 ஆச்சு. ஸோ வித்தின் 5 minutesல லைவ் எண்ட் ஆகும். ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம்ப்பா. எஸ், ஸோ த நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம் சரியா? ஃபார் அ பர்சன் வித் அ ஹைப்பர்மெட்ரோபியா த நியர் பாயிண்ட் ஹேஸ் மூவ்ட் டு 1.5 மீட்டர். கால்குலேட் தி ஃபோக்கல் லென்த் ஆஃப் கரெக்ஷன் லென்ஸ் இன் ஆர்டர் டு மேக் ஹிஸ் ஐஸ் நார்மல்னு சொல்லி கேட்டிருக்காங்க சரியா? ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ஹைப்பர்மெட்ரோபியானா என்ன? நானும் ரொம்ப நேரம் படித்தேன் சஹனா, பட் அவங்க என்னமோ ட்ரை பண்ணியிருக்காங்க. உங்களுக்கு பிடிக்காது, பட் மார்க் சேம் மார்க் 89. ஓகே ஓகே, டன். பாய் சித்ரா, பாய் பாய், டேக் கேர். கண்டிப்பா மோட்டிவேஷன் கொடுக்குறேன், எக்ஸாம் போறதுக்கு முன்னாடி கண்டிப்பா மோட்டிவேஷன் கொடுக்குறேன் சரிங்களா? ஓகேவா? ஸோ தூரமா இருக்கிறது நமக்கு வந்து தெரியாது இல்லையா? எஸ். ஸோ இப்போ நியர் பாயிண்ட்ல இருக்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ 1.5 மீட்டருக்கு வந்து அவங்க தள்ளி வைக்கிறாங்க. ஸோ இதுல நீங்க என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கரெக்ஷன் லென்த், அதாவது ஃபோக்கல் லென்த் ஆஃப் கரெக்ஷன் லென்ஸ் வந்து நீங்க கண்டுபிடிக்கணும். ஸோ அவங்க ஐ சைட் இருக்குல்ல, அது நார்மலா இருக்கணும். ஓகேவா? நீங்க வந்து கரெக்ஷன் லென்த் வந்து நீங்க கண்டுபிடிக்கிறீங்க, அவங்க ஐ சைட் நார்மலா இருக்கிற லெவலுக்கு நீங்க வந்து கண்டுபிடிக்கணும் சரியா? எஸ், லிட்டில் பிட் டிஃபிகல்ட் சஹானா. ஓகே, பயமா இருக்கா? ஏன் பயமா இருக்கு? எஸ்பா. ஸோ த கிவன் வேல்யூ எடுத்து எழுதிக்கோங்க. ஸோ த டி இஸ் ஈக்குவல் டு த டிஸ்டன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1.5 மீட்டர் சரிங்களா? ஸோ த டிஃபால்ட்டான நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த கரெக்ஷன் லென்ஸோட பவர் இருக்கும் இல்லையா? ஸோ த லீஸ்ட் வேல்யூ ஒன்று இருக்கும், தட் இஸ் கேபிட்டல் டி, லீஸ்ட் டிஸ்டன்ஸ் கரெக்டா? ஸோ இதோட வேல்யூ என்ன? நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸா? முடிஞ்ச அளவுக்கு இப்போ நான் முடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நாளைக்கு கிளாஸில் நம்ம ரிமைனிங் வந்து பார்த்துடலாம் சரியா? அது போக நீங்கள் வந்து 2 மார்க்ஸ் ஆல்ரெடி ரீகால் பண்ணோம், 4 மார்க்கும் 7 மார்க்கும் தயவு செஞ்சு ஃபுல்லாக படிங்க. ஸோ இது எல்லாமே தியரி தானே. ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையும் வந்து ஒர்க் அவுட் பண்ணி எல்லாத்தையும் எழுதி பாருங்க, படிச்சுட்டு எழுதி பாருங்க சரியா? ஓகேவா? எஸ், ஓகேவா சஹனா? அப்படியா? ஆல்ஃபா பீட்டா கண்டுபிடிச்சி தான் வந்து நீங்கள் எழுதணும். கண்டுபிடிச்சி நீங்கள் ஃபுல்லாக எழுதிட்டீங்க அப்படின்னா 5 மார்க் கொடுத்துருவாங்க. 25 சென்டிமீட்டர் இல்லையாமா? 25 சென்டிமீட்டர். ஓகே, ஸோ இதை நீங்கள் என்ன பண்ணணும், மீட்டருக்கு கன்வெர்ட் பண்ணணும். பிகாஸ் நம்மளோட கொஸ்டினில் மீட்டருக்கு தான் கொடுத்துருக்காங்க இல்லையா? ஸோ 0.5 மீட்டர்னு சொல்லியிருக்கு சரிங்களா? ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ நார்மல் ஐ சைட்காக. ஓகேவா?
இல்லை சஹானா கரெக்ட் தான், நான் சும்மா தான் கேட்டேன். ஓகே, ஸோ இதுல இருந்து நீங்க எப்படி கண்டுபிடிப்பீங்க? ஸோ த F is equal to D, small d into capital D and small d minus capital D. கரெக்டா? ஸோ த வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணுங்க பார்க்கலாம். ஸோ த F is equal to 1.5 into 0.25 divided by 1.5 minus 0.25 இல்லையா? ஸோ த மல்டிப்ளை பண்ணி வேல்யூ சொல்லுங்க பார்க்கலாம். ஈஸியாக தான் வரும், ரொம்ப டிஃபிகல்ட்டாலாம் வராதுப்பா. ஸோ த மல்டிபிள் டைம்ஸ் ரிவைஸ் பண்ணணும்ப்பா. நீங்கள் வந்து ஒர்க் அவுட் பண்ணி பார்க்குறீங்க, பட் அட் த சேம் டைம் மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரிவைஸ் பண்ணி பாருங்கள். ஒரு நாளைக்கு நீங்கள் ஒரு ப்ராப்ளமாக 3 times ஒர்க் அவுட் பண்ணுறது பிரச்சனை கிடையாது. அதை என்ன பண்ணணும் அப்படின்னா 2 days ஒன்ஸ் நீங்கள் அதை சும்மாவது எடுத்து பார்க்கணும். கரெக்டாக? ஒரு சாங்கை ஒரு நாளைக்கு 3 time கேட்குறோம், ஞாபகம் இருக்காது. அகெயின் அடுத்த நாள் கேட்போம், அகெயின் அடுத்த நாள் கேட்போம். கேட்டு 7வது நாள் என்ன அப்படின்னா, ஆஹா மியூசிக்கை மட்டும் போடுங்க, லிரிக்ஸை நான் வந்து பாடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு தானே நீங்கள் பாடுவீங்க. அதே மாதிரி தான், சரியா? ஸோ மல்டிபிள் டைம் ரிவிஷன் இருந்துச்சு அப்படின்னா இட் வில் பி ஈஸி ஃபார் யூ. ஓகே, எஸ். ஸோ இதை கால்குலேட் பண்ணால் என்ன ஆன்சர் கிடைக்குதுப்பா? 0.375 வருமா? மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதே மாதிரி நீங்கள் சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா 1.25 கிடைக்கும். இது ரெண்டையும் நீங்கள் டிவைட் பண்ணீங்க அப்படின்னா ஸோ யூ கெட் தி ஆன்சர் 0.3 மீட்டர். கரெக்டா? 0.3 மீட்டர். ஸோ திஸ் இஸ் யுவர் ஃபைனல் ஆன்சர். ஓகேவாம்மா? எஸ், ஓகேவா? 0.3 மீட்டர். ஓகே, ஸோ த நெக்ஸ்ட் கொஷின். ஓகேப்பா, ஸோ 2 சாப்டரோட இப்போ பார்த்தோம். ஸோ த ரிமைனிங் சாப்டர் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு பார்த்துடலாம். முடிஞ்ச அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸோ த 4 mark கொஷின்ஸ் அண்ட் 7 mark கொஷின்ஸை தயவு செஞ்சு வீட்டில் எல்லாமே படிச்சு வந்து பாருங்கள். ஸ்டடி பிளான் ஆல்ரெடி கொடுத்துருக்கேன், அந்த ஸ்டடி பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிக்கோங்கப்பா. அண்ட் ரிமைனிங் சாப்டர்ஸ் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் எல்லாமே நம்ம நாளைக்கு வந்து சால்வ் பண்ணலாம், சரியா? முடிஞ்ச அளவுக்கு நியூமெரிக்கல்ஸ் எல்லாத்தையுமே உங்களுக்கு வந்து சால்வ் பண்ணி கொடுத்துறேன். எது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டோ அதை நான் உங்களுக்கு சால்வ் பண்ணி கொடுத்துறேன், சரியா? ஓகேவா? எஸ், கிளியர்? டன்னா? ஸோ எதுக்குமே வந்துட்டு டிமோட்டிவேட் ஆகிடாதீங்க, நெகட்டிவாக திங்க் பண்ணாதீங்க. ஸோ யூ பீப்புள் கண்டிப்பாக உங்களால் எல்லாமே வந்து பண்ண முடியும், சரியா? ஸோ மேக்ஸ் எக்ஸாம் எப்படி நீங்கள் சூப்பராக பண்ணீங்களோ அதே மாதிரி சயின்ஸ் எக்ஸாமும் வந்து நம்ம கண்டிப்பாக சூப்பராக வந்து பண்ணிடலாம். 2 mark எல்லாத்தையும் தரவு பண்ணுங்கள், 4 mark எல்லாமே எழுதி பாருங்கள், 7 mark கொஷின்ஸ் எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு மல்டிபிள் டைம்ஸ் வந்து ரீகால் பண்ணுங்கள். கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும், சரியா? கண்டிப்பா சஹானா, நீங்க வந்து அந்த மாதிரி யோசிக்கிறீங்க. ஸோ நான் டாப் கிளாஸ் வந்துட்டேன், ஸோ த லோவர் கிளாஸ் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு நீங்க யோசிக்கல. பட் பாக்குறீங்க, எல்லாமே வந்து ஒரு ஜென்ரல் நாலேஜ் தானே, அவ்வளவுதான் இல்லையா? எஸ், ஓகே. நெக்ஸ்ட் கொஸ்டின் நாளைக்கு பார்க்கலாம். பயப்படாதீங்கப்பா, பயப்படாதீங்க, கண்டிப்பா பயப்படாதீங்க. ஓ, ஆல்பபீட்டா மட்டும் தான் எழுதுனீங்களா? தே வில் கிவ் 2 mark. 2 mark கொடுப்பாங்க, ஓகேவா? டோன்ட் வெரி அபவுட் தட். ஆல்ஃபாபீட்டா மட்டும் நீங்கள் எழுதுனீங்க அப்படின்னா ஸோ கண்டிப்பாக 2 mark கொடுப்பாங்க, சரியா? ஓகேம்மா, ஓகே. ஸோ த ரிமைனிங் ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அண்ட் வந்துட்டு ஸோ த தியரி கொஷின்ஸாக இருக்கட்டும், ஜஸ்ட் ரீகால் இட். ஓகே, சஹானா சொல்லுப்பா. பாய்மா, பாய், டேக் கேர். ஸோ த கிளாஸ் இஸ் ஓவர். நாளைக்கு இருக்கு, மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிடுங்க. நாளைக்கு 6:30 வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம், சரியா? ஸோ டோன்ட் வெரி, ஓகே. நாளைக்கு வந்து 6:30 நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னைக்கு வந்து 6:45 தான் ஸ்டார்ட் பண்ணோம். எஸ், மிஸ் யூ டூ கைஸ், மிஸ் யூ டூ. விவாஷ், தேங்க்யூ. எஸ்மா, சஹானா? என்ன டவுட்டு, என்ன அது சொல்லுங்க பார்க்கலாம். மார்னிங் கிளாஸ் கிடையாதுப்பா, ஈவினிங் மட்டும்தான் இருக்கு. ஈவினிங் நீங்க அட்டன் பண்ணிக்கோங்க. ஈவினிங் 6:30, மார்னிங் 6:30 எல்லாம் இல்லை, ஓகேவா? ஓ, அடி பிச்சு போடுவேன் சஹானா. ஓகே கைஸ், ஓகே, தேங்க்யூ. ஸோ ரீகால் பண்ணுங்க, படிச்சது எல்லாத்தையும் ரீகால் பண்ணுங்க, ஸ்டடி பிளானை ப்ராப்பராக ஃபாலோ பண்ணுங்க. அண்ட் கண்டிப்பாக சயின்ஸ் எக்ஸாம் ஈஸியாக தான் வரும், டோன்ட் வரி அபவுட் தட். ஓகே, தேங்க்யூமா, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஆல்.